நான் இது வந்து ஷீர் ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஒரு கோஇன்சிடென்ஸ் ஐ காட் இன் டு திஸ் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் நான் வந்து ஒரு இந்த ஆத்ம விசாரம்னு சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ காட் இன் டு இந்த உபநிஷத்துலாம் கொஞ்சம் இன்வால்மெண்ட் எனக்கு. அது வேதம் கொஞ்சம் கற்றுட்டேன். உபநிஷத்தில் வந்து எனக்கு ஒரு டீப் இன்வால்மெண்ட் உண்டு. சுவாமி சர்வப்பிரியானந்தான்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண மடத்தில் வந்து ஒரு சுவாமிஜி இருக்கார். ஹீ இஸ் பிளேஸ்ட் அட் யூஎஸ். அவருடைய நான் ஃபாலோவர் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து இந்த ஆத்ம விசாரம் என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்டு. இன்ஃபேக்ட் ஐ எம் ப்ராக்டிஸிங் இட் ஆஸ் எ ப்ராக்டிஸிங் பர்சன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து தட் இஸ் ஒன் ஏரியா. அண்ட் ஃபைனலி அந்த ஆர்த்தி சாங் எடுத்தான். ஆர்த்தி சாங் எடுக்கும்போது எனக்கு அந்த பாட்டு முடியும் போது எனக்கு அப்படியே என்னுடைய உயிர்னு விடாதா அப்படின்னு ஒரு தோணல் வந்துடுச்சு. அந்த பாட்டு நடந்துட்டு இருக்கும்போது அந்த மூமெண்ட்லேயே எனக்கு வந்து என்னுடைய உயிர் பிரிஞ்சிடாதான்றது தோண ஆரம்பிச்சு. ஒரு செகண்ட் ஒரு ஷூட்டிங்னு விட்டுட்டேன் ஆக்சுவலாக. ஆத்ம விசாரம் என்னுடைய ஃபேவரட் ஏரியா. அண்ட் ஐ எம் ப்ராக்டிஸிங் பர்சன். மானசிக குரு வந்து எனக்கு சர்வப்பிரியானந்தான்னு சொல்லிட்டு அவருடைய லெக்சர்ஸ் வந்து இட் இம்பேக்ட் மீ வெரி மச். சரி, ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷேரிங் பர்சனல். இதுவாக நான் வந்து உங்களை வந்து ஐ ஹவ் செலக்டட் ஆல்ரெடி சம் கிளிப்ஸ், அதையே நான் அப்ளை பண்ணிடுறேன் உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒழுக்கம்தான் மனுஷனுக்கு உயர்வை தரும். அதனால் அது உயிரை விட மேலானது, முக்கியமானது. எல்லாருக்கும் உயிர் முக்கியமோ இல்லையோ? என்ன முக்கியம்தானே? ஆக ஒழுக்கத்தை, அதாவது ஆச்சாரத்தை காக்கணும். அப்படி செஞ்சால் நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட குறள்னு பார்த்தோன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். மூணாவது குறளில் உயர்ந்த ஒழுக்கம் உள்ளவனே உயர்ந்த குடி, அதாவது உயர்ந்த ஜாதிக்காரன். ஒழுக்கம் கெட்டவன் தாழ்ந்த பிறப்புக்காரன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும். ஒருவருடைய குணத்தையும் நடத்தையும் வச்சு தான் ஜாதியை தவிர பிறப்பால் அல்ல அப்படின்னு சில பேர் இந்த காலத்தில் வாதிடலாம். ஆனால் அப்படி எடுத்துக்க வேண்டாம். இது திருவள்ளுவர் தனது அடுத்த திருக்குறளில் விளக்கியிருக்கார். மரப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான், பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். இதுக்கு விளக்க உரைன்னு பார்த்தோன்னா, பார்ப்பான் அப்படின்னா பிராமணன்னு வழக்கத்தில் அவளுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா? எதனால் அப்படி ஒரு பேர்னா, ஞான திருஷ்டியால் சத்தியத்தை தரிசனம் பண்ணுறதுனால அவன் பார்ப்பான், ரிஷிகளை பார்க்கிறவன் அப்படிங்கிற பொருள் வரும். இங்கிலீஷில் சீயர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஒத்து அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கு. வேதம் ஓதுறது, அத்தியனம் பண்ணுறது எதுவோ அது ஒத்து அப்படின்னு ஊகிச்சுக்கணும். மரப்பினும் அப்படிங்கிற குறளோட அர்த்தப்படி பார்த்தா, ஒரு பிராமணன் வேதத்தை மறந்து போயிட்டா கூட பரவாயில்ல, அதை மறுபடியும் கத்துண்டுலாம். ஆனால் அவன் தன் ஒழுக்கத்திலிருந்து, அதாவது தன் ஆச்சாரத்திலேருந்து விலகிட்டா அவனோட பிராமண ஜென்மாவே கேட்டுடும். ஒழுக்கம் குன்றே பிறப்பாயிடும். ஆச்சாரஹீனன் ந புனந்தி வேதா அப்படிங்கிறது சாஸ்திரம். இத சாஸ்திரம் மட்டும் சொல்லலை, இதையே குறளும் சொல்றது. உதாரணமா, எத்தனை வேதம் படிச்சிருந்தாலும் ஆச்சாரத்தை, ஒழுக்கத்தை விட்டவன்
வேதத்தினால் பலனடைய மாட்டான். அதாவது ஒரு பறவையோட குஞ்சு ரெக்க முளைச்ச உடனே தன் கூட்டை விட்டு பறந்து போயிடுற மாதிரி ஆச்சாரஹீனன், ஒழுக்கம் தவறியவன் படித்த வேதம் அவன் இறக்கும்போது கூட அவனுக்கு உதவாமல் போயிடும் அப்படிங்கிறது வேதம். இதே கருத்து தான் திருக்குறள்லையும் இருக்கு. ஒழுக்கத்தை பற்றி அதுலேயும் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒழுக்கத்தால தான் ஒருவனுக்கு உயர்வு. பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அதாவது ஆச்சாரங்கள் குன்றி போனால் லோகமே கெட்டு போயிடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அறுதொழிலோர் நூல் மறப்பர். அதாவது பிராமணர்கள் வேத அத்தியாயனத்தை விடுறதுனால தன்னோட குலம் மட்டும் இல்லாமல் லோகமே கெட்டு போகிற அளவுக்கு காரியத்தை செய்யறவாளா ஆயிடுவா. எந்த குலமோ ஜாதியோ தனியாக உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு சான்றுகள் சாஸ்திரத்தில் இல்லை. சமூகத்தின் நலனுக்காக வர்ணாசிரம தர்மத்தில் அதற்குண்டான கர்மாவை அனுசரித்து அவாவா ஒழுக்கத்தை பின்பற்றணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது, அத்தியாவசியமானது. அதையே தான் மேலே சொன்ன குரலோட நிஜமான அர்த்தமாக எடுத்துக்கணும். ஒழுக்கம் அப்படின்னா பிரத்யக்ஷமான திருஷ்ட பலனை தருவது மட்டும் அல்ல. நல்ல ஒழுக்கமே புண்ணியத்தையும் அதுவே நமக்கு வேண்டிய எல்லா நன்மையையும் தரும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரு நல்லவன் இருந்தாலே அவனை உத்தேசித்து எல்லாருக்கும் மழை பெய்யும். அதுபடி பார்த்தா சமூகத்தில் ஒரு சில பேர் உத்தம தர்மத்தை ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சா தர்ம மழை, அன்பு மழை, ஆண்டவன் அருள் மழை ஆகிய எல்லாமே நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அவாவா தனக்கான கர்மாவை கண்ணும் கருத்துமா ஒழுக்கத்தோடு பண்ணாலே அது ஈஸ்வரனுக்கு அர்ச்சனையாகி சித்தியை தரதா ஆயிடுறது. ஒழுக்கம், டிசிப்ளின், சயின்ஸு, ஹைஜீன்னு அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட், ஒன்றோட ஒன்று சார்ந்தது. உதாரணத்துக்கு நெருப்பு வாயால் ஊதக்கூடாது. அப்படி ஊதுனா சாம்பலோ புகையோ உடலுக்குள்ளே போயிடும். இது சயின்ஸு. அதே மாதிரி வாயால் ஊதினா எச்சில் நெருப்பு மேலே படும். நெருப்பு அக்னி பகவான். இது ஆச்சாரம். இதே மாதிரி வேறு சில ஆச்சாரங்களும் இருக்குது. நகத்தை கிள்ளக்கூடாது, எச்சில் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பர்சனல் ஹைஜீன். இதுவே ஆச்சாரம். இதை தவிர இன்னும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. சூதாடக்கூடாது, மதுபானம் கூடாது. இதில் எத்திக்ஸ், நன்னெறி, ஆரோக்கியம், நன்மை எல்லாம் அடங்கியிருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒழுக்கம், ஆச்சாரம். என்ன நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுறதுன்னோ? மத்தியான வேளையில் பால் சாப்பிடக்கூடாது, இரவு வேளையில் தயிர் கூடாது. இது ஹெல்த் சார்ந்த ஆச்சாரம். இதெல்லாம் டாக்டர்ஸும் ஒப்புக்கொண்டது. ஸோ சயின்ஸ், ஹெல்த், ஆச்சாரம் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒத்து போகிறது. இம்மை நலன் தருவது எது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கான ஆன்சர் ஆச்சாரம், ஒழுக்கம்தான். பொதுவாக ஆச்சாரங்கள், ஒழுக்கங்கள் வெளி சுத்தம், ஆரோக்கியம், சமூக நலன், குடும்ப வாழ்வின் ஒழுங்கு எல்லாத்தையும் தரதா இருக்குது. அதாவது இம்மையிலும் சௌக்கியத்தையும் சந்துஷ்டியும் தரதா இருக்குது. சாஸ்திரத்துலேயும் இதை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்குது. சாஸ்திராய சுகாயச்ச அப்படின்னு ஆச்சார வாழ்க்கை நடத்துறது. சாஸ்திரமும் சௌபாக்கியமும் ஒழுக்கமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்ததான்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஆச்சாரத்தால், ஒழுக்கத்தால் உண்டாகிறது என்னன்னு தெரியுமோ? தீர்காயுள், நல்ல சந்ததி,
சரீர லாவண்யம். அதனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொன்னதை சத்தியமான வார்த்தையாக எடுத்துட்டு எல்லாரும் ஒழுக்கத்தோட ஆச்சார அனுஷ்டானங்களை நித்தியம் கடைப்பிடிச்சு வாழ்ந்தா லோகம் சுபிக்ஷமாக இருக்கும். கூடவே வரப்போகிற சந்ததிகளுக்கும் நாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தவாளாக இருப்போம். நாராயண நாராயண நாராயண. என்ன இதை பற்றியா சந்தேகத்தோடு வந்திருக்கியா? அதெல்லாம் இல்லை பெரியவா. சமீபத்திலாம் வந்துட்டு போனேன். என்னோட உபன்யாசத்தில் உனக்கு ஏதாவது சந்தேகமா, ஏதாவது விளக்கம் தேவைப்படுறதா என்ன? இல்லை பெரியவா, வெறுமனை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். நீ ரொம்ப பிஸியானவனாச்சே, உனக்கு நேரம் கிடைக்கிறதே அபூர்வம். அதுவும் தெய்வத்தின் குரல் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து உனக்கு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லைன்னு எனக்கு நன்னாவே தெரியும். சரி, ஏதோ கேட்க வந்திருக்கேன்னு தெரியறது, சொல்லு. பெரியவா, பெரியவாளுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. சமீபத்தில் ஸ்ரீ ஜகத்குரு திவ்ய சரித்திரம்னு ஒரு புஸ்தகம் படித்தேன். அதில் ஒரு சம்பவம் என் மனசுக்கு பெருசாக பட்டுது. அந்த சம்பவத்துக்கு காரணகர்த்தாவான ஸ்ரீ மகா பெரியவா உங்ககிட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, ஆவல். அதான் நேர வந்துட்டேன். ஓஹோ, அந்த புஸ்தகமா? சரி, என்ன படிச்ச? ஒரு பையனும் அம்மாவும் பெரியவாளை பார்க்க வந்திருந்தாளாம். அந்த பையன் வேற மதத்துக்கு மாற போறான்னு சொல்லி என் முன்னாடி அவ அம்மா வருத்தப்பட்டு நின்னான். ஆமா, அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? நடந்ததை நானே சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசை. புறப்பட்டு வந்துட்டியாக்கும். ஆமா பெரியவா. க்ஷேமமாரு. என்ன உன் பிள்ளைக்கு இங்கே வரதில் இஷ்டம் இல்லை போல இருக்கு. முகத்தை திருப்பிண்டு வேற நிற்கிறான். ஆனால் வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு தெரியறது. என்னன்னு சொல்றது பெரியவா? பெரியவா, நீங்க தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். சாட்சாத் அந்த ஈஸ்வரன். தலைமுறை தலைமுறையா இந்த ஸ்ரீமடத்துக்கு நாங்க வந்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்து தர்ம சாஸ்திரத்தையும் விடாம கடைப்பிடிச்சுட்டு இருக்கோம். ஆனா இவன் என் பையன் 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நன்னாதான் இருந்தான். இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. கிறிஸ்துவ மதத்துக்கு மாறணும்னு பிடிவாதமா இருக்கான். நம்ம மதம் பிடிக்கலங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல பெரியவா. உன் பேர் என்ன? பரமேஸ்வரன். ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். எஸ், இந்த மதத்தில், ஐ மீன் இந்து மதத்தில் நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பட் கிறிஸ்டியானிட்டி இஸ் வெரி சிம்பிள் அண்ட் கிளியர். முதலாவது நாம் ஃபாலோ பண்ணுறது சனாதன தர்மம். இந்து மதம்னு அதை குறிப்பிடுறது உச்சிதம் இல்லை. அதுவும் இல்லாமல் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் அதர் ரிலிஜன் ஹஸ் பிகம் காமன் நவடேஸ். நாம தான் இவாளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட வெறும் அழுகையும் புலம்போலும் இருந்தால் மட்டும் போராது. நாம் சார்ந்திருக்கிற மதத்தை பற்றின ஆழ்ந்த ஞானமும் அதில் ஊடுருவி இருக்கிற தர்ம வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதை கடைப்பிடிக்கிறதுனால எந்த குறைவும் பங்கமும் நமக்கு வராது அப்படின்னு உணர்ந்துருக்கணும். அப்போ தான் நாம் எது சொன்னாலும் மற்றவாளும் கேட்பா, நம்ம குடும்பத்தில் உள்ளவாளும் கேட்பா, ஃபாலோ பண்ணுவா. நாங்க எவ்வளவோ தரம் எடுத்து சொல்லிட்டோம் பெரியவா. இவன் கிறிஸ்துவனாத்தான் மாற போறானா? சரி, இவன் கூடவே 2 நாள் இருக்கட்டும். நீ 2 நாள் என் கூட இருக்கியா? நானும் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இந்து மதத்தில் என்னெல்லாம் ஃப்ளாஸ் இருக்குன்னு ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட். பாருங்க பாருங்க, உங்களுக்கு நிறைய எப்படி எல்லாம் பேசுறான் பாருங்க. பெத்தவாளுக்கு அன்பு செலுத்த தான் பாத்தியதை இருக்கு. குழந்தைகளை நம்ம சொல்றதை கேட்குற பொம்மைகளை நினைச்சிடக்கூடாது. அப்படின்னு நினைச்சு ஆதிக்கம் செலுத்தவும் கூடாது. ஆரம்பத்திலேயே சில சத்விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டா போகிறோம். வளர வளர நல்லது எது கெட்டது எதுன்னு அவ அனுபவத்திலேயே தெரிஞ்சுப்பா. கம்பல் பண்ணி எதையும் திணிக்க கூடாது.
ஃபோர்ஸ் பண்ணுறதுனால எதையும் நீண்ட காலத்துக்கு தக்க வைக்கவும் முடியாது. இதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அந்த 2 நாளும் அந்த பரமேஸ்வரன் என் கூடவே இருந்தான். பெரியவா 2 நாளும் அந்த பையன் உங்க கூடவே இருந்தானா? பெரியவா என்ன சொல்லி புரிய வச்சேன்? நான் தனியா சொல்ல என்ன இருக்கு, நான் பாட்டுக்கு என் நித்திய அனுஷ்டானங்களை பண்ணிட்டு இருந்தேன். என்னை பார்க்க வர வாழ்கிட்ட எப்பவும் போல விசாரிச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தேன். அவன் என் பக்கத்திலேயே தான் இருந்தான், என்னையே கவனிச்சுட்டு இருந்தான். பெரியவா கேட்கறேனே தப்பா நினைக்க கூடாது. அந்த பையன் மதம் மாறப்பதான் தெரிஞ்சும் பெரியவா அவங்கிட்ட எதுவும் கேட்கலையா? அறிவுரை எதுவும் சொல்லலையா? அந்த பையன் கிறிஸ்டியனா மாற போறதா சொல்லித்தானே அவன் அம்மா வருத்தப்பட்டு எங்கிட்ட அழைச்சிட்டு வந்தா. அப்புறம் அவனை அழைச்சிட்டு காவேரிக்கரை பக்கம் போனேன். நாங்கள் 2 பேர் மட்டும்தான். சனாதன தர்மத்தை பற்றி அவனுக்கு எழுந்த சந்தேகம் எல்லாத்தையும் போக்கிட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு லேடி நம்ம மத சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுண்டா. அந்த லேடி என்னுடைய உபதேசங்களில் ஈர்க்கப்பட்டு இந்து மதத்துக்கு மாறப்போகிறேன் அப்படின்னு என்கிட்ட அனுகிரகம் கேட்டா. அதுக்கு நான், நீ இருக்கிற மதத்திலேயே இரு, அதில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல விஷயங்களை கடைப்பிடிச்சாலே போகிறோம், நல்ல மனுஷாலா வாழ்ந்தா போகிறோம், மதம் மாற வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த மகா பெரிவா சீரீஸ் 101 எபிசோட் கம்ப்ளீட் ஆகி அதோட ஈவெண்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 எபிசோடில் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணினார். அந்த ஈவெண்ட்டில் வந்து அவர் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பிகாஸ் ஹி வாஸ் நாட் இன் இந்தியா. பட் சப்சிக்வெண்ட்லி நான் வந்து ஐ காட் இன் டச் வித் ஹிம் அண்ட் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி அந்த ஈவெண்ட்டில் வந்து சில பேர் பேசியிருக்கா, அது நீங்களும் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் சப்சிக்வெண்ட் டு தட் நான் வந்து அவரை போய் அவர் வீட்டில் மீட் பண்ணேன். சென்னையில் தான், அது அவர் வீடா இல்லையான்னு தெரியாது எனக்கு, சொன்ன இடத்துக்கு போய் மீட் பண்ணேன். அண்ட் he was kind enough, to say a few words about his participation. Not only that, இப்போ வந்து பெரியவா பார்ட் 2 அதை பற்றியும் பேசினார். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் செப்பரேட்டாக வந்து இந்த ரமண மகரிஷி சீரீஸை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணேன். அவர் இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கார். ஐ சின்சியர்லி தேங்க் ஹிம் ஃபார் தேட். இப்போ வந்து அவர் வந்து அவரோட சில வார்த்தைகள் அவர் பேசியிருக்கார், அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். பிஃபோர் தேட் அவர் நடித்த அந்த எபிசோட்லேருந்து ஒரு சின்ன கிளிப்பை பார்த்துட்டு தென் வில் ப்ரொசீட் டு வாட் ஹீ வாண்டட் டு சே இன் டர்ம்ஸ் ஆஃப் பெரியவா சீரீஸ் 1. சீரீஸா சீசனா பார்ட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அதுவும் அதுக்கப்புறம் அவர் பேசினது நம்ம இப்ப பார்க்கலாம். தேங்க்யூ. பாரதத்துல பகதத்தனுடைய சரித்திரம் வரும்போது நாராயணாஸ்திர பிரயோகம் வருது. அப்போ அந்த பகதத்தன் நாராயணாஸ்திர பிரயோகம் பண்ணும்போது அர்ஜுனன் தவிக்கிறான், ஐயோ கிருஷ்ணா நாராயணாஸ்திரம் வருதே, நான் என்ன பண்ணட்டும்? அப்ப பெருமாள் சொன்னார், உனக்கு போய் கீதை சொன்னேனே, எனக்கு சமம்னு ஒன்னு இருந்தால் தானே அஸ்திரத்துக்கு சமம், 2 கையும் வச்சு கூப்புன்னா. உடனே கூப்பினா அர்ஜுனன், வந்த அஸ்திரம் திரும்பி போயிடுது. வந்தனம் அஞ்சலியும் பரமாமுத்ரா க்ஷிப்ரந்தேவ பிரசாதினின்னு ஆச்சாரிய சிரேஷ்டர் வேதாந்த தேசிகன் எடுக்கிறார். அடுத்தது தாஸ்யம். பெருமாளுக்கு நான் அடியவன் அடியவள் என்கின்ற எண்ணம் ஏற்பட வேண்டும். அந்த தாஸ்ய பாவம் ரொம்ப முக்கியம். we are subservient to பரமாத்மா. அத்தனை ஞானிகளும் நான் உனக்கு தொண்டன். ராமர் காட்டுக்கு கிளம்பி போறார். அப்போ இளைய பெருமாள் லக்ஷ்மணன் வந்து சுமித்ரா தேவி கிட்ட போய் அனுமதி பெற்றுக்கொண்டு ராமர் கிட்ட வர, அண்ணா நான் உனக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்சதே, நான் உனக்கு சர்வவித கைங்கரியம் பண்ணுவேங்கிறார். அத நமக்கு தமிழ் மொழியில என்னழகா கம்பன் எடுக்கிறார். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின்செல் தம்பி என்னும் படியன்று அடியாரின் ஏவல் செய்தி மன்னும் நகர்க்கே அவன் வந்திடில் வா அன்றில் முன்னம் முடியன பால்முலை சோரன் என்றால் நர் கவி சக்கரவர்த்தி கவி சார்வபௌமன் கம்பன். அதுபோலே நாம் பகவானுக்கு தொண்டன் என்கின்ற எண்ணம் ஏற்பட வேண்டும்.
ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாளும் நான் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் எனக்கு வரணும்னு. தாஸ்யம். சக்கியம். சனாதன தர்மத்திலேயே ஒரு யூஎஸ்பின்னு வச்சுக்கோங்களேன். பகவானை தன் தோழனாக பாவித்தல். ஃப்ரெண்டாக நினைச்சுட்டேன்னா பெருமாளை எதுவுமே போய் கேட்க மாட்டோம். இதை கொடு அதை கொடு, படிக்காத குழந்தை எக்ஸாம்ல பாஸ் பண்ணவை, இதெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டோம். ஏன்னா அந்த குழந்தை எவ்வளவு படிச்சிருக்கோ அவ்வளவுதான் பாஸ் ஆகும். பெருமாளை நம்ம ஒரு ஃப்ரெண்டா பாவிச்சுட்டோம்னு வச்சுங்கோ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட pristine purity will be preserved. அதுதான் சக்கியம். சுதாமா, குச்சேலன், தோழன், ஆத்ம சமசகான்னு பெருமாள் எல்லாமே அவருக்கு. ஆனா வாய் திறந்து இதை குடு அதை குடுன்னு கேட்கல. முஷ்டி குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம்னர். வந்த அவல் மூட்டைய கொடுத்தார். அந்த பக்தியை பார்த்துட்டு பெருமாள் அவனுக்கு சப்பட் பாடக்கேன்னு சொல்றாளே, கூரையை பிச்சுன்னு கொட்டினர். சக்கியம். ஆத்மநிவேதனம். The final step in bhakti is to submit one's ஜீவாத்மா. ஜீவாத்மா அவனுடைய சொத்து. கௌஸ்துபஸ்தானீயனான ஜீவாத்மான்னு பராசரர் விஷ்ணு புராணத்துல எடுக்கிறார். இந்த ஆத்மாவை சமர்ப்பிச்சா இதுதான் 9 விதமான லட்சணம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்வதர்ஷினஹான்னு கண்ணன் கீதாச்சாரியன் கீதையில அர்ஜுனனை பார்த்து சொல்றார். கேள்விகள் உனக்கு என்னவா இருந்தாலும் கேள் அர்ஜுனா. ஆனால் ஒரு ஆச்சாரியனை அணுகி அவருக்கு கைங்கரியம் செய்துவிட்டு அவர் மன உகப்பால் உனக்கு கேள்வி கேட்க சொல்வார். அப்ப கேளுங்கிறார். அப்பேற்பட்ட ஞானம்தான் நிலைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்றார். மகாபிரிவா இருந்தபோது எத்தனையோ பக்தர்கள் எல்லா விதமான கேள்வியும் பெரியவா கிட்ட கேட்பா. பெரியவா ரொம்ப ஒரு சமாதானத்தோட சாஸ்திர ரீதியில பிரமாணங்கள் எடுத்து சொல்றதுதான் பெரியவாளுக்கு உண்டான அது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் அனுஷா. ஆனா சொல்லுவா, ஈ ஆடுவதோ கருடர்க்கெதிரே, மின்மினி ஆடுவதோ எழில் ஊர்வசிக்கெதிரே. சாஸ்திரிகள் பெரியவாளுடைய இருந்தவர். அப்பேற்பட்ட மகான் வசிக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து எனக்கேதோ 2-3 வார்த்தை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தேள். பெரியவாளுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை தான் வைக்க முடியும். பாரத தேசத்தில் அவதரித்த எத்தனையோ ஆச்சாரிய வரியர்களில் ஒரு உத்தமமான ஆச்சாரியராய் திகழ்ந்தவர் பரமாச்சாரியர். காஞ்சி காமகோட்டி பீட்டத்துக்கு பீட்டாதிபதியாய் எத்தனையோ சத்சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியனாய் குருவாய் திகழ்ந்தவர். அவரோட வாழ்க்கை சரித்திரத்தில் உள்ள உபதேசங்கள் இன்றைய காலகட்டத்தில் எப்படி பொருந்தும், எப்படி பொருந்த வேண்டும் என்பதற்காக நம் பாம்பே சாணக்கியா அவர்கள் 101 எபிசோட் எடுத்தார். அதுல அடியேனுக்கு ஒரு 2 எபிசோட்ல கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதை எத்தனையோ ஆஸ்திக நண்பர்கள் நீங்கள் ரசித்தீர்கள். அடியேனுக்கு எட்டிய அந்த சந்தேஷம் வரை அடுத்த ஒரு பகுதியாக பார்ட் 2, இப்ப நம்ம ஓடிடி சீரீஸ்ல சீசன் 2ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பெரியவாளுடைய வாழ்க்கை சரித்திரம், அதுல நடந்த சுவாரஸ்யமான பகுதிகள், உபதேசங்களை மறுபடியும் பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக எடுக்க போறார். As a humble astika, as a primitive mortal, ஒரு human being, all I can pray is பெருமாளுடைய அனுகிரகம், ஆழ்வார்கள் அனுகிரகம், ஆச்சாரியர்கள் அனுகிரகம் பூர்ணமாக நடக்கவிருக்கக்கூடிய அந்த எபிசோட் சீரீஸ்க்கு இருக்கணும்னு பிரார்த்திக்க முடியும். நமஸ்காரம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.